பிரைஸ் லார்ட். கிரேட் லைஃப் ஃபேமிலி சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தேவன் ரொம்ப ரொம்ப நல்லவராக இருக்கிறார். தேவனை பற்றி பேசுகிற காரியம் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல காரியம். தேவனை பற்றி பேசுறது, தேவனுடைய வார்த்தையை தியானிப்பது அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான காரியமாக இருக்குது பாருங்கள். அதனால தான் இந்த வார்த்தைகளை உங்களோட நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். இது நம்ம ஒரு புதிய ஏற்பாடின் காலத்தில் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் இருக்கிறோம். கிருபையின் காலத்தில் இருக்கிறோம். அதனால் பாவமெல்லாம் பண்ணிக்கலாங்க அப்படின்னு சில பேர் தவறான எண்ணம் வைத்திருக்கிறார்கள். ஏன்னா கிருபையின் பெயரை சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் பாவம் பண்ணுறாங்க. பாவம்னா என்னன்னா, ஒரிஜினல் பாவம் அப்படிங்கிறது தேவனுடைய உறவுலேருந்து தள்ளி நிற்கிறது தான் ஒரிஜினல் பாவம். ஆனால் மக்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். பாவம் அப்படின்னு சொல்லி இந்த ட்ரிங்க்ஸ் பண்ணுறது, சரீர இச்சைக்கு இடம் கொடுக்கறது, இருதயத்தில் தேவையில்லாத சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்கறது இப்படி சொல்லி, ஏன்னா தேவன் கிருபையின் தேவன், மன்னிக்கிற தேவன் அப்படி நினச்சி பண்ணுறாங்க. ரைட்டு, உண்மையாலுமே மன்னிக்கிற தேவன் மன்னித்து விட்டார், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் தேவன் ஒரு காரியத்தை விரும்புகிறார். என்ன அப்படின்னு சொன்னால், அவர் அந்த விபச்சாரத்தில் பிடிபட்ட ஸ்திரீ பார்த்தீங்கன்னா, அவளை தேவன் தண்டிக்கலை, மன்னிக்கிறார். எப்படி தண்டிக்கலை, மன்னிக்கிறார். எல்லாரும் கல்லெறிய வேண்டும் என்று நினைக்கும் பொழுது இவர் வேண்டாம், யார் முதல்ல தவறு செய்யாமல் இருக்கிறானோ அவன் கல்லெறியட்டும் அப்படின்னு சொல்லி அந்த பிடிபட்ட பெண்ணின் பக்கமாக நிற்கிறார். அல்லேலூயா. பிடிபட்ட பெண்ணின் பக்கமாக நிற்கிறார். பிடிபட்ட அந்த தவறு செய்த பெண்ணுக்கு ஆதரவாக இருக்கிறார். அந்த பெண்ணை மன்னிக்கிறார், அந்த பெண்ணை ஏற்றுக்கொள்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட பெண்ணை ஒரு பெண்ணுகிட்ட கேட்குறாரு, என்னம்மா உன்னை கல்லெறியணும்னு சொன்னாங்களே, உன்னை கொல்லணும்னு சொன்னாங்களே, என்னாச்சு அப்படின்னும். இல்லை, யாரும் கல்லெறியலை, யாரும் என்னை தண்டிக்கலை அப்படின்னு பெண் சொன்னோன்னே, விபச்சாரத்தில் மாட்டப்பட்ட அந்த சிக்கின அந்த பெண் சொன்ன உடனே இவரும் இயேசுவும் சொல்றாரு, நானும் உன்னை தண்டிக்கிறதில்ல, ஆனால் இனி பாவம் செய்யாத அப்படிங்கிறார். இந்த லைனை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இந்த இடத்தை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். கிருபைங்கிற பேர்ல தவறு பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு சிலர் இருக்கத்தான் செய்யறாங்க. கிருபைங்கிற பேர்ல தவறு பண்ணிக்கலான்னு, இல்ல தவறே பண்ணக்கூடாது, தேவன் மன்னிக்க மாட்டார், தண்டிப்பார் அப்படிங்கிறவங்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், தேவன் தண்டிப்பவர் அல்ல. ஆனால் நம்ம தவறான காரியங்கள் செய்யக்கூடாது, இச்சைக்கு இடம் கொடுக்கக்கூடாது, பாவம் பண்ணக்கூடாது என்று விரும்புகிற தேவன். அதனால நம்ம தேவனுடைய எண்ணத்தை புரிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு பக்கத்துல கூட 38 வருஷமா வியாதியா இருந்த அந்த அவன்கிட்ட கூட தேவன் சொல்றார், பெதஸ்தா குளத்துல இறங்க முடியாம இருக்கிறானே, அவனை கூட சுகப்படுத்தி விட்டு தேவன் சொல்றார், இனி எந்த ஒரு தவறும் சரீரத்தில் ஏற்படாத அளவுக்கு இனி பாவம் செய்யாத அப்படின்னு சொல்லி அவன்கிட்டையும் சொல்றாரு. அப்போ தேவனுடைய எண்ணத்தை புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய எண்ணம் மன்னிப்பது தான். அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் என்பது வானத்துக்கும் பூமிக்கு எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவ்வளவு உயரம். அப்படின்னு என்னன்னா, வானத்துக்கு பூமிக்கு எல்லையே இல்லை, எல்லை இல்லாத அன்பை தான் தேவன் வைத்திருக்கிறார். எல்லை இல்லாத அன்பை தான் தேவன் காட்டுகிறார், அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் அவ்வளவு அன்பு வைத்த தேவன், இந்த தேவனை நம்பக்கூடிய பிள்ளைகள்கிட்ட தேவன் ஒன்று விரும்புகிறார், ஆசைப்படுறார். நீ ஒழுக்கமா இருக்கணும், சரியா இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும், சரியா இருக்கணும். பாருங்க, எப்படி வேணாலும் வாழ்ந்துடலாம் அப்படிங்கிறது இல்லை. இந்த கயிறுனால அந்த கயிறுனால பிடிக்கப்பட்ட பட்டம் தான் உயர பறக்கும். அத்து விட்ட பட்டம் இல்ல கழட்டி விட்ட பட்டம் என்ன ஆகும் அப்படின்னா, அது உயர பறக்காது. அல்லேலூயா. அதுபோல தேவன் கையில பிடிப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். தேவனால் நடத்தப்படுகிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். தேவன் எந்த பாவத்துக்கும் லைசன்ஸ் கொடுப்பவர் அல்ல, என்ன வேணாலும் பண்ணிக்கான்னு சொல்லுபவர் அல்ல. அவர் நமக்கு அப்பாவாக இருக்கிறார். அப்பாவாக இருக்கிறவர் தன் பிள்ளைகளை சிருஷ்டிப்பது போல நம்மளை சிருஷ்டிக்கிறார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, நமக்கு என்ன தேவன் கொடுத்திருக்கிறாரோ அதை அனுபவிக்கலாம். கணவன் மனைவி சந்தோஷமா இருக்கிறது நல்லதுதான், குடும்பத்துல நல்லா இருக்கிறது நல்லதுதான், நல்ல பொருள்கள் வாங்குறதும் நல்ல உடைகள் வாங்குவதும் நல்லதுதான்.
ஆனா நமக்கு இல்லாத தேவையில்லாத காரியங்களை, நம்ம பொருள் இல்லாத காரியங்களை இச்சிப்பது தவறு. நம்ம உடலை பாதிக்கக்கூடிய காரியங்கள் செய்வது தவறு. நம்ம சிந்தனைகளை பாதிக்கக்கூடிய காரியங்களை செய்வது தவறு. ஆவிக்குரிய வழியில நடக்கக்கூடிய காரியங்களை எதெல்லாம் தடுக்குதோ அதை செய்வதெல்லாம் தவறு. தேவன் நம்ம தவறு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. தேவனை போல நம்ம இருக்கணும்னு நினைக்கிறாரு. பாவத்துக்கு லைசன்ஸ் கொடுப்பவர் தேவன் அல்ல. மாறாக எவ்வளவு பாவத்திலையும் சாபத்திலையும் எவ்வளவு தூரமாக இருந்தாலும் உங்களை நேசிக்கிறார். உங்களுக்கு எல்லா உதவிகளையும் செய்ய தேவன் விரும்புகிறார். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நீங்க தேவனோட இணையும் பொழுது எப்படிங்க இந்த பாவத்துல விடுறது? எங்கிட்ட இருக்கிற இந்த சிகரெட் பிடிக்கிறனே, இந்த ட்ரிங்க்ஸ் பண்றனே, இல்ல இந்த இருதயத்துல தவறான எண்ணங்கள்லாம் வருது, இது எப்படிங்க போகும் அப்படின்னு சொன்னா, அது தேவனோடு இணையும் பொழுது, தேவனோடு இணைந்து நீங்க வாழ்ந்து கொண்டே இருக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா ஏன்னா உங்களுக்கு புரிந்த தகப்பனாக இருக்கிறபடினால உங்களை புரிஞ்சு உங்களை எப்படி சரி பண்ண முடியும் அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொறுப்பை அவர் எடுத்துக்கொள்வார். நீங்க எந்த ஒரு கவலையும் பட வேண்டியதில்லை. நீங்க எப்ப விசுவாசிக்கிறீங்களோ அப்பவே ரட்சிக்கப்பட்டீங்க, அப்பவே நீதிமானாக இருக்கிறீங்க. ஏனென்று சொன்னால் நீங்க பிறப்பதற்கு முன்பாகவே அவர் சிலுவையிலே மரித்து உங்களுக்கு நீதிமான் என்ற பட்டத்தை கொடுத்திருக்கிறார். பட் நீங்க நீதிமான், பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு அப்படின்னு ஒரு வசனம் இருக்கும். பரிசுத்தவான்கள் தான் சரியா இருக்கணும், நீதிமான்கள் தான் சரியா இருக்கணும். ஹல்லேலூயா. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ.